எல்லாருக்கும் இன்றைக்கி பித்தளை பாத்திரம் எப்படி பலபலன்னு கழுகலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் விற்கிற கண்ட கெமிக்கலை வச்சு நம்ம பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுனால அந்த டைமுக்கு பலபலன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரையாக கருப்பாகிடுது. ஸோ அதுக்கு இப்போது நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு, ஒரு 4 ஸ்பூன் கோதுமை, அரை லெமன். இது எல்லாத்தையும் இந்த தூள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றாக்கிடுங்க. ஒன்றாக்குனதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இந்த அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. நல்லா புழிஞ்சு அதில் இருக்க சாறு ஃபுல்லாக எடுத்து நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த தூளில் எல்லாத்துலேயுமே அந்த அந்த சின்ன நனவு தான் இருக்கும். அந்த நனவு ஃபுல்லாக அந்த ஜூஸோட நனவு ஃபுல்லாக அதில் எல்லாத்துலேயும் ஆகணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வெறும் கையில், ஸ்க்ரப்பர் எதுவுமே கிடையாது, வெறும் கையில் அப்படியே பித்தளை பாத்திரத்தில் வச்சு தேய்க்க வேண்டிதான். அப்படி நீங்கள் ஃபுல் தேய்ச்சி முடிச்சுட்டு பாருங்கள், அப்படி சும்மா பல்லன்னு இருக்குது. பாருங்கள், அவங்க ஃபுல்லாகவே கையை வச்சு மட்டும்தான் தேய்க்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ நாரை வச்சோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக கையை வச்சு உள்ளே நல்லா தேய்ச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கரை எதனா இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். அந்த அளவுக்கு இது நல்ல ஒர்க் ஆகுது. நானே என் ஃப்ரெண்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. நான் பண்ணி பார்க்க ஒரு வாட்டி என்கிட்ட அந்த கெமிக்கல் இல்லை. சரி, அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன மாதிரியே இந்த கோதுமை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, லெமன்லாம் வச்சு நான் கலந்து விளக்கி பார்த்தேன். அப்போ தான் அவங்க சொன்னது உண்மை தான். அது அவங்க ஃபஸ்ட் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு 100% நம்பிக்கையே வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த பித்தளை பாத்திரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தங்கம் மாதிரி தலைன்னு மின்னுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் வீட்டில் அரைச்ச கோதுமை தான். இது வெளியே வாங்கின கோதுமை கூட கிடையாது. வீட்டில் அரைச்ச கோதுமை, அந்த மஞ்சளும் வீட்டில் நான் அரைச்சது தான். நீங்கள் என் ஃப்ரெண்டு சொல்லும்போது அவள் வெளியிலேருந்து வாங்கினது தான். கோதுமை மாவும் சரி, மஞ்சள் பொடியும் வெளியிலேருந்து வாங்கினது தான் பண்ணேன்னு சொன்னான். உங்கள் வீட்டில் வெளியிலேருந்து வாங்கி பண்ணாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பாத்திரங்கள்லாம் ரொம்ப நாள் வரும். கெமிக்கல்லாம் நீங்கள் போட்டு என்ன ஆகிடும், பாத்திரங்களை ஓட்டை விழுது, கரை விழுது, இந்த பாத்திரமே அசிங்கமாகிடும் பாருங்கள். இது நீங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அழகாக நீங்கள் கழுவும் செய்யலாம். நம்ம கைக்கும் ப்ரொடெக்ஷன். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த பாத்திரம் அப்படியே தங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள், தங்க சட்டி மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கைக்கும் பாதுகாப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிங்கில் இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. இது கழுவி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது கழுவி முடிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த பாத்திரம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்டீல் பாத்திரம், எல்லா பாத்திரம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.